வந்து மேலூர்ல மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாவட்ட செயலாளர் விஷால் தலைமையில இன்னைக்கு வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து இணைக்கும் விழா வந்து இணைப்பு விழா நடைபெற்றது. இதுல வந்து அனைத்து கட்சிகளும் மற்ற அனைத்து கட்சிகளும் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் அனைவரும் வந்து இன்னைக்கு இணைஞ்சாங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டத்திற்கு கட்சியின் செயல்பாடு கட்சியின் கட்டமைப்புகள் இதை வலுப்படுத்தும் விதமாக மாவட்டம் அனைவரும் இணைந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வர உள்ளாட்சி தேர்தலுக்கும் தயாரிப்பு பணிகள் வெகுவாக நடந்துட்டு வந்து அடுத்தடுத்த நடந்துட்டு வருது. கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய அளவுல மாற்றுக் கட்சியிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இணைஞ்சிட்டு வராங்க. அவர்களையும் அரவணைத்து அவர்களையும் அடுத்த கட்டத்துக்கு உங்க கட்சியை உள்ளடக்கி கட்சியையும் அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸையும் கிரியேட் பண்ணி கண்டிப்பா நான் அடுத்த நிலைமை கொண்டு போறதுக்காக வேலையை நடந்துருவோம். வேற ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நடைமுறையை தொடர்ந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி உத்தரவு போட்டு எதிராக மேல்முறையீடு இன்னும் அரசு செய்யாம இருக்காங்க. அரசாங்கம் சார்பாக எல்லா மேல்முறையும் செய்யப்பட்டுதான் வருது. ஏன்னா இது வந்து நீதிமன்றத்துல கடந்த ஆட்சியில திமுக வந்து தவறாக கையாண்டதன் விளைவுதான் இப்ப இருக்கிற ஏன்னா திமுக வந்து இந்த கேஸை வந்து சரியாக முறையாக கையாளவில்லை. இந்த பிரச்சனையை இவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டதே திமுக தான் காரணம். கண்டிப்பா அது வந்து என்ன மாதிரியான சாத்தியக்கூறு அது இவ்வளவு தூரம் பிரச்சனையை கொண்டு போய் விட்டு இதுல தேவையில்லாமல் அங்க வந்து கோயில் நிர்வாகம் சார்பாக அப்ப தவறான ஒரு அறிக்கை, அதுக்கப்புறம் காவல்துறையில இருந்து ஒரு போட்டப்பட்ட எஃப்ஐஆர், மசூதிக்கு போனவங்க மேல போடப்பட்ட எஃப்ஐஆர், இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் திமுக செய்த தவறு தான் இது இன்னைக்கு இவ்வளவு தூரம் மோசமா வந்திருக்கு. கண்டிப்பா சட்டப்பூர்வமாக ஏன்னா இது வந்து மக்களுடைய அமைதி சம்பந்தப்பட்ட விஷயம், மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழகத்துல என்றும் வந்து இந்த மாதிரியான மதவாத விஷயத்திற்கு மதத்தை வைத்து அரசியல் செய்ய தமிழக மக்களும் விரும்ப மாட்டார், எங்களுடைய தலைவரும் விரும்ப மாட்டார். ஸோ கண்டிப்பா அதற்கு என்றுக்கும் தமிழக வெற்றி கழகம் இடம் கொடுக்காது. அது ரொம்ப உறுதியாக இருக்கும். கண்டிப்பா நீதிமன்றத்தில் முறையாக இங்க உள்ள நிலைமை அனைத்தையும் முறையிட்டு இது முறையாக நீதிமன்றத்தில் வாயிலாகவே சட்டப்பூர்வமாகவே நம்ம வந்து இதற்கான ஒரு அமைதியான தீர்வை நம்ம கொண்டு வருவோம். ஆனால் எந்த காலத்திலும் கண்டிப்பா வந்து இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல வந்து எந்த கட்சியும் அவருடைய அரசியல் ஆதாயத்திற்காக இந்த மாதிரியான முயற்சிகள் செய்து வந்துடுறாங்க. அது கடந்த ஆண்டுகள்ல இப்ப நீதிமன்றத்துல ஏன் இவ்வளவு தூரம் மோசமா கையாளப்பட்டுச்சுன்னா நீதிமன்றத்துல கடந்த ஆட்சியில் திமுக செய்த தவறு அதோடைய உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதோடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கடைசி நேரம் வரைக்கும் 3ஆவது நாள் எல்லாம் மொபிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மொபிலைஸ் பண்ற ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் பிரச்சனை பண்ணுவோம் மொபிலைஸ் பண்றாங்க. ஒரு தரப்பினர் ஒரு மத பிரச்சனை தூண்டிவிடும் விதமாக மொபிலைஸ் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும் அரசுக்கு லா அண்ட் ஆர்டர் கையில வச்சிருக்க முதல்வர் எல்லாம் சேர்ந்து மொபிலைஸ் பண்ண விடாம ஃபர்ஸ்ட் தடுத்திருக்கணும். சட்டப்பூர்வமா அன்னைக்கே போய் ஸ்டே வாங்குற வேலையை பண்ணிருக்கணும். கடைசி நேரம் முறை அந்த கண்டமாத்த கோர்ட்டுக்கு வந்து அவர் என்ன பதில் சொல்றாருன்னா இங்க இருக்கிற அப்ப இருந்த தலைமை அரசு வழக்கறிஞர் 6 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல, நீங்க 6 மணி வரைக்கும் டைம் இருக்கிறதுனால நாங்க வந்து தீப ஏற்றலாம் நீங்க கண்டமாத்த கோர்ட்டு போங்கன்னு சொன்னதாலதான்